பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் அளவில்லாமல் பெற்று ஓடிக்கொண்டிருக்கிற நாம் அந்த அளவில்லாத கிருபையையும் அந்த அளவில்லாத தயவு ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஒரு நாளும் நாம் அசட்டை பண்ணக்கூடாது. ஒருவேளை அசட்டை பண்ணினோம் என்றால் நம்மை போல ஒரு கைவிடப்பட்ட ஒரு சந்ததி இந்த பூமியிலே இருக்காது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் கொஞ்சம் யோசிக்கும் போது நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் இஸ்மவேலுடைய ஆசீர்வாதம், இஸ்மவேலுடைய சந்ததியை கூட ஆண்டவர் சபிக்கல, ஆசீர்வதித்தார். ஆமென் இல்லையா? ஆகாருடைய சந்ததி இஸ்மவேலையை கூட, அந்த சந்ததியை கூட ஆண்டவர் என்ன செய்தார்? ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆனா அப்ரகாமோடு கூட நடந்த லோத்துவின் சந்ததியை ஆண்டவர் அருவருக்கிறார், சபிக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கிருபை மேல கிருபை, ஆண்டவருடைய தயவு மேல தயவு, ஆண்டவருடைய இரக்கத்தின் மேல இரக்கம் நம்மேல் விளங்க பண்ணும்போது நாம் அதை அசட்டை பண்ணிவிடக் கூடாது. அசட்டை பண்ணினோம் என்றால் நம்மை போல ஒரு கைவிடப்பட்ட ஒரு மனிதனை இந்த பூமியிலே இருக்காது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை நம்மேல் பெரிதாய் விளங்க பண்ணும் போதும் கூட நாம் என்ன செய்யக்கூடாது? அதை அசட்டை பண்ணாமல் லோத்துவை நினைத்து கொள்ளணும். நாம் அந்த பாக்கியத்தை இழந்து விடக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இழந்து விடாமல் எச்சரிக்கையாய் தேவ கிருபையை சார்ந்து தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட இரக்கங்களையும் கிருபைகளையும் அசட்டை பண்ணாமல் நாம் வாழ்ந்தோம் என்றால் அப்ரகாமுடைய சந்ததியை போல நாமும் ஆசீர்வாதமாய் இந்த பூமியில் வாழ்வோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மிலிருந்து தேவ கிருபை ஒரு நாளும் விலகாது, தயவு நீங்காது. ஆமென். எனவே அசட்டை பண்ணாமல் நாம் எவ்வளவு கிருபை பெற்றாலும், தயவு பெற்றாலும், கிருபை மேல கிருபை பெற்றாலும் அசட்டை மட்டும் பண்ணிவிடக் கூடாது. ஆமென்.